ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்தது. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் ரொட்டீன் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு கடாய் பன்னீர் ரெசிபியும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ரசம் ரெசிபி வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு, இது ரெண்டுமே இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி காலையில் வந்து எப்போதும் போலதாங்க, காலைல டிஃபன் வேலையை வந்து முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. ஒரு 8 மணி போலலாம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கும் போயிட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து இந்த கொஞ்சம் மரம்லாம் வந்து கழிக்க வேண்டியது இருந்தது. அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க சாதனப்பா. ஸோ கூட சும்மா அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு நானும் எங்கள் வெற்றிக்குட்டி வந்து அந்த வெட்டுறதெல்லாம் தூக்கி போட்டுட்ருந்தோம். இந்த கொய்யா கன்று இருக்குது பார்த்திங்களா, கொய்யா மரம், அது வந்து காயே வைக்கல. முன்னாடி ஒரு 4 பிஞ்சு வச்சுருந்தது, அதுவும் குரங்கும் வைக்கல. ஒரு 2 பிஞ்சு தான், இந்த 2-3 தான் எங்களுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் காயே வைக்கல. அதுவும் இல்லாமல் நம்ம அந்த மரம் ஃபுல்லாக வந்து பக்கத்து ஃப்ளாட்டில் அதுதான் ஃபுல்லாகவே வந்து இருக்குது. ஃபுல்லாக தழை கொட்டுறது. அது இல்லாமல் அந்த ஒயரு வந்து அவங்க வந்து இப்போ புதுசாக வந்து லைன் இழுத்துருக்குறாங்க, ஈபி லைனு, அதில் ஃபுல்லாக சாஞ்ச மாரி இருக்குது. சரி, அவங்களாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளாம் வெட்டிடலாமே அப்படிங்கிறனால தான் மெயின் அதுக்காகவே வந்து நாங்கள் அந்த மரத்தை வந்து வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் இந்த 4 தென்னை மரத்தில் இந்த காஞ்ச மட்டை கொஞ்சம் மட்டை எல்லாம் கழிக்க வேண்டியது இருந்தது, அதுவும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெயிலும் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வெட்டி போட்டது கொண்டு போய் வந்து வெளியில் கொண்டு போய் போட முடியல, அப்படியே போட்டாச்சு. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு தான் திருப்பி அதெல்லாம் கொண்டு போய் போட்டோம். இதுக்கு முன்னாடி சிமெண்ட்டு போடுறதுக்கு முன்னாடி இங்கே ஃபுல்லாகவே கீழே சிமெண்ட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடிலாம் ஃபுல்லாக மண் தரையாக இருக்கும். அப்போல்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நானும் அவங்களும் தான் வந்து அந்த புல் பூண்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருப்போம். இப்போ அந்த வேலைலாம் வந்து இல்லை. எப்படி பார்த்த சரி, அக்கா படிக்க போயாச்சு, நீ இன்னும் படிக்கலை. அக்கா அழகாக வந்து அடுக்கி வச்சதெல்லாம் கலைச்சி தான் வைக்கிற. இங்கே பாருங்கள், அம்மா டீ போட்டு கொடுக்குற வரைக்கும் தான் உங்களுக்கு லேப்டாப். டீ குடிச்சிட்டு ஹோம்ஒர்க் எழுதணும். அது லிஸ்ட்டு பெருசாக போட்டோம். ஹோம்ஒர்க் எழுதணும், படிக்கிற வேலை இருந்தால் சொல்லி முடிக்கிறத காதில் வாங்க. ஹோம்ஒர்க் எழுதணும், படிக்கணும். எக்ஸாமுக்கு ஹிந்தி எக்ஸாம் வருதுமே, படிச்சுட்டு அதுக்கப்புறமா டிவி பாரு, இல்லை லேப்டாப் எடுத்துக்கோ. ஓகே, டன் சொல்லு. என்ன சொல்லணும்? சரிங்கம்மா சொல்லு. வெற்றிக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்பில் வந்து வீடியோஸ் அதெல்லாம் எப்போயா தாங்க வந்து பார்ப்பான். ஆனால் அதில் ஏதாவது வந்து உள்ளே நோண்டி போய் ஏதாவது புதுசாக வந்து அவன் கற்றுக்கிட்டே தாங்க வந்து இருக்கிறான். அவனுக்கு இந்த டெக்னாலஜியில் அவனுக்கு ஒரு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. லாஸ்ட்டு பிடிஎம்மில் கூட அவங்க மேம் வந்து சொன்னாங்க, அவனுக்கு டெக்னாலஜியில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல், நீங்கள் அவனை அதில் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவனுக்கு அவங்க அப்பா ஏதாவது அப்பப்போ ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் அன்றைக்கி சண்டே அன்றைக்கி ஸ்பெஷல் எதுவும் வந்து செய்யலைங்க. ஏன்னா முதல் நாள் தான் வந்து சிக்கன் பிரியாணி குழம்பு வந்து பண்ணியிருந்ததுனால சண்டே அன்றைக்கி வந்து கடாய் பன்னீர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் பண்ணியிருந்தேன். அந்த டேஸ்ட்டு ஓரளவு கொண்டு வந்தேன். ப்ராப்பராக எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருந்து பண்ணால் அதுமாரி வரும். வீட்டில் என்ன இருக்கிறத வச்சு பண்ணினேன். அதுக்கப்புறம் ரசம் வச்சேன், அவ்வளோதான். சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல தாங்க எல்லாேருக்கும் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை பார்த்துட்டு நம்மளுடைய கிச்சன் வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். சண்டே அன்றைக்கி கூட அந்த ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து அந்த பன்னீர் ரெசிபி வந்து கேட்டிருக்கீங்க, பன்னீர் பட்டர் மசாலா வந்து கேட்டிருக்காங்க. அது இப்போ தான் வந்து பன்னீர் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் எப்போ வாங்குகிறோன்னா அதை கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன், கோச்சிக்காதீங்க. நான் எப்போயாவது தான் வந்து பன்னீர் வாங்கும்போது தான் செய்ய முடியும். அப்புறம் இன்னொரு சிஸ்டரும் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த கிச்சன் க்ளீனிங் வீடியோலாம் போடும்போது அந்த கமெண்ட் வந்து வந்துடும். அதாவது இந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு பின்னாடி வந்து ஒரு எல்லோ கலர் பைப்லைன் மாதிரி தெரியுது, அது என்னதுன்னு வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கேஸ் லைன் தான் வந்து கொண்டு வராங்க. அந்த அண்டர் கிரவுண்டு கேஸ் லைன் ஏதோ சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த இப்போ அதெல்லாம் இப்போ அப்பார்ட்மெண்ட்லலாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஏரியாவில் இல்லை, மேக்ஸிமம் நிறைய இங்கே சென்னையில் வந்து நிறைய ஏரியாவில் அதுமாரி வந்து வீட்டுக்கு லைன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இப்போ நம்ம கரண்ட் பில்லுக்கு வந்து அந்த ரீடிங்கை பொறுத்து நம்ம எப்படி வந்து பில் பே பண்ணுறோமோ, சரி அந்த சிஸ்டர் இதில் தான் கொண்டு வர மாரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு தான் அந்த லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது அந்த மீட்ரு அந்த பைப்லைன் மட்டும் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் அது எப்போல்லாம் அது வந்து சாத்தியம் ஆகும்னு தெரியல, எப்போ கொண்டு வருவாங்கன்னு தெரியல. இதுக்குள்ளே அந்த ரீடிங் அந்த மீட்ரு மாரி இருக்கிறது வெளியில் வந்து வராண்டாவில் வந்து இருக்கும். அதில் தான் அந்த மணி பிளான்ட்லாம் வந்து ஏற்றி விட்டுருக்குறேன். ஈபி பில் கட்டுற மாரி நினைக்கிறேன். இது இப்போ யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வந்து சொல்லுங்கள். இந்தமாரி வந்து ரீடிங் வந்து பண்ணி நம்ம கேஸ் பில் வந்து கட்டுறது, கேஸ் யூஸ் பண்ணுறது பில் அதிகமாக வருது கம்மியாகுது அப்படிங்கிறத யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். இந்த லைன் கொடுத்ததோடு சரி, இதுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்டர் கிரவுண்டு கேஸ் லைனில் இன்னும் வந்து கொடுக்கல. அதெல்லாம் எப்போ கொடுப்பாங்கன்னே வந்து தெரியாது.
டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் ஒலைய வச்சுட்டு அந்த கடாய் பன்னீருக்கு தேவையானது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம். குடமிளகாய், வெங்காயம் இதெல்லாம் வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணணும். ரெட் குடமிளகாய் வந்து என்கிட்ட இல்லை, அதுக்கு பதிலாக வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம், கலர்ஃபுல்லாக இருக்குமேன்ட்டு தக்காளி அந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் தக்காளி ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது, கடைசியாக தான் வந்து சேர்க்கணும். அப்புறம் அதுக்கு தேவையானது வந்து வெங்காயம், அப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது ஆல்ரெடி அரைச்சது வந்து இருக்குது. பன்னீர்லாம் வந்து பன்னீர் இனிமேல் தான் வந்து கட் பண்ணணும். மற்ற தேவையானது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி தக்காளி ரசம் தான் வந்து வைக்க போகிறேன். சின்ன சின்ன தக்காளி 2 எடுத்துருக்கிறேன். மல்லித்தழை, கருவேப்பிலை தேவையானது வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி எப்போதுமே டைரெக்டாக அப்படியே போட்டு வந்து கரைக்க மாட்டேங்க. நான் இப்போ இந்த சாப்பாடு வேகும் போது அதில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுருப்பேன். கொஞ்சம் அது வெந்த மாரி ஆகிடும், கரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். நான் எப்போதுமே அப்படி தான் வந்து பண்ணுவேன். இது வந்து சாப்பாட்டில் கழுவிட்டு சாப்பாட்டில் வந்து போட்டு விடணும். இது ரசத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் வந்து இருந்தால் சேர்ப்பேன், இல்லைன்னா வந்து வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும் வந்து சேர்த்துப்பேன். இன்றைக்கி பச்சை மிளகாய் வந்து சேர்த்து தான் வந்து ரசம் வந்து வைக்கிறேன். ரசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைப்பில் வந்து வைப்பேங்க. இன்றைக்கி வந்து என்ன டைப்பில் வைக்கிறோன்னா அதை நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்த வாட்டியெல்லாம் வைக்கும் போது அதையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு ரசம், வெறும் ரசம் இல்லை, இந்த உடச்ச ரசம்னு வந்து சொல்லுவோம், எங்கள் ஊர் சைடில் வந்து வைப்போம். அதுக்கு தாளிப்புலாம் கிடையாது, தக்காளி கிடையாது, எதுவுமே கிடையாது. அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் அதுவும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ரசத்துக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகு, ஜீரகம், பருப்பு தண்ணி, அதாவது பருப்பு வேக வைக்கும்போது பருப்பு தண்ணி இருந்தால் அதை வந்து சேர்த்துப்பேன். சப்போஸ் பருப்பு தண்ணி இல்லாத அன்றைக்கி துவரம் பருப்பு வந்து கொஞ்சம் கூட, அதாவது அந்த மிளகு ஜீரகத்தை கூட வந்து போட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துப்பேன். அதே போல் மல்லித்தழை இல்லைன்னா வரமல்லி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மல்லி வந்து நான் சேர்த்துப்பேன். இப்போ மல்லித்தழை இருக்குதுங்கிறனால நான் வந்து அதாவது அந்த கொத்தமல்லி வந்து நான் இன்றைக்கி சேர்க்கலை. ரசப்பொடி வந்து வேணும்னா அதுவும் இடித்து வச்சுப்பாங்க. நான் அதை ரசப்பொடி ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ மாதம் கடைசி இல்லைங்களா, நான் அது வந்து மாதம் பிறந்ததுக்கப்புறம் தான் அரைப்பேன். அது வரைக்கும் எப்போயாவது ஒரு வாட்டி தானே ரசம் வைக்கிறோம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுமாரி வந்து செஞ்சுக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். அதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கிட்டு, அது பவுட்ரு பண்ணும் போதே வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலையும் போட்டு பல்ஸ் மோடில் வந்து எடுத்துப்பேன். கருவேப்பிலெல்லாம் வந்து நம்ம ரசத்தில் போட்டு தாளிச்சோன்னா பசங்க தூக்கி தான் போடுறாங்க, அதனால் அதுமாரி நான் அரைச்சி எடுத்துப்பேன். நான் அரைச்ச பவுட்ரு, அது கூட வந்து எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, ஒரு 10 பூண்டு பல் தட்டி சேர்த்துருக்கிறேன். அந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள், இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வந்து கையாலே கரைச்சிக்கணும். அதாவது நம்ம அந்த தட்டி வச்சுருக்கிற பூண்டு எல்லாமே கையால் நல்லா அந்த கரைச்சி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனையாக வந்து இருக்கும். அந்த மல்லித்தழை, அந்த பூண்டு எல்லாமே நல்லா கரைச்சிக்கணுங்க. இது ஒரு விதம். இன்னொரு விதமும் வந்து நான் செய்வேன், அதை நான் அப்புறம் இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். பெரும்பாலும் ரசம், புளிக்குழம்பு, சாம்பார் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு வந்து நான் புளி வந்து ரொம்ப அதிகமாக வந்து சேர்க்க மாட்டேன். தக்காளியோட அளவு அதிகமாக சேர்த்துப்பேன், புளியோட அளவு கம்மியாக தான் வந்து சேர்த்துப்பேன். ரசத்துக்கு எப்போவுமே நான் புளி வந்து கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து நான் சேர்க்க மாட்டேன். இதுமாரி சின்ன துண்டாக புளி வந்து அதில் சேர்த்துப்பேன். அது கொதிக்கும் போதே அதில் இருக்கிற அந்த புளிப்பு கொஞ்சம் இறங்கும், அது போதும் அப்படிங்கிறனால நான் புளி எப்போதுமே கரைக்க மாட்டேன், அப்படியே தான் வந்து சேர்த்துப்பேன். புளி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்புங்க. கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்க்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது. அதில் கடுகு, ஜீரகம், வேணும்னா காஞ்ச மிளகாய் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து காஞ்ச மிளகாய் போடலை. கூடவே ஒரு 4 கருவேப்பிலை வந்து போட்டு தாளிச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை அதில் ஊற்றி ஒரு கொதி வந்தால் போதும். நான் எப்போதுமே வந்து அந்த மொளன்னு வரும்போதே வந்து சில பேர் இறக்கிடுவாங்க, நான் அப்படி பண்ண மாட்டேன். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நான் இறக்கி வைப்பேன். எனக்கு அப்படி பண்ணால் தான் வந்து பிடிக்கும். நீங்கள் அப்புறம் ரசம் கொதிக்க வச்சு இறக்கி வைப்பீங்களோ இல்லை எப்படி பண்ணுவீங்களோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நான் எப்போதுமே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தான் இறக்கிடுவேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த தக்காளி ரசம் வந்து இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சும்மா அந்த கடாய் கழுவின தண்ணி அதிலே வந்து ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடாய் பன்னீர் ரெசிபிக்கு சின்னதாக ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும். இதில் பார்த்துருப்பீங்க. அதாவது மல்லி வந்து ஒரு 3/4 ஸ்பூனுன்னா, ஜீரகம், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் மிளகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போதும். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய். அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் தான் வந்து சேர்க்க போகிறோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் எடுக்கிற அந்த பன்னீர், அதுக்கப்புறம் அந்த காய்கறிகளோட அளவுகளை பொறுத்து நீங்கள் மசாலோட அளவு வந்து கூட குறைச்சி வந்து எடுத்துக்கணும். இதை லைட்டாக வறுத்துட்டு இதை ஆற வச்சுட்டேன். அந்த ஆறுற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா 400 கிராமு, இதில் ஒரு 300 கிராம் கிட்ட வந்து நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். மீதி கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அந்த பசங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து வறுத்து பசங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன்.
சாதனாப்பாக்கு வந்து இந்த பன்னீர் வந்து வெறும் இந்த மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு தோசைக்கல்லில் வந்து மீன் வறுவல் மாரி வறுத்து கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு நாள் அப்படியே வந்து பண்ணுறது. இன்றைக்கி எனக்கு என்னமோ இது கடாய் பன்னீர் தான் செஞ்சு சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது. அதனால் அன்றைக்கி அதை தான் வந்து பண்ணியிருந்தேன். அந்த மசாலா ஆறுனதுக்கப்புறமா அதுவும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இந்தமாரி கிரேவிலாம் வந்து செய்யணும்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து சேர்த்துருக்குறேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், குடமிளகாய், பன்னீர், அது கூடவே கொஞ்சமாக மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து வதக்கிக்கணும். அதாவது ஒரு பாதி வேக்காடு வெந்தால் போதும். அந்த வெங்காயம், குடமிளகாயெலாம் ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இதை வதக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு திருப்பி இதே எண்ணெயில் வந்து நம்ம மற்ற கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்து வதக்கிக்கணும். அது வதங்கினதுக்கு அப்புறமா அதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா தக்காளி, அதை அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளியெல்லாம் சேர்த்து நல்லா வந்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து வதக்கிக்கணும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீமு அப்புறம் இந்த கஸ்தூரி மேத்திலாம் வந்து சேர்ப்பாங்க. அதெல்லாம் நம்மள்கிட்ட இல்லை. என்ன வீட்டில் இருக்கிறதோ அதை வச்சு மட்டும்தான் நான் அன்றைக்கி வந்து செய்கிறேன். அப்புறம் இந்த முந்திரி பருப்பு, கசகசாலாம் வந்து அரைச்சி ஊற்றுவாங்க. அதுவும் இல்லைங்கிறனால நான் அதுவும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அது நல்லா அந்த மசாலோட எல்லாம் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், கேப்சிகம், பன்னீர் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது மூடி வச்சு ஒரு 2 to 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டு இறக்கிட்டிங்க. கடைசியாக மல்லித்தழை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம கடாய் பன்னீர் வந்து செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அது இல்லாமல் இதில் இந்த வானலில் வந்து சாதம் போட்டு சாப்பிடும்போது அதோட வேறு லெவலில் இருக்கும். நான் அன்றைக்கி ஆனால் ரசத்துக்கு தான் வந்து பண்ணியிருந்தேன். வழக்கம் போல் சமையல் வேலையை பார்த்துட்டு கிச்சன் வேலையை வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறோம். அன்றைக்கி சண்டே மாதிரி அப்படி தாங்க வந்து போச்சு. ஒரு 2 ரெசிபி இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு விலாகில் வந்து பார்க்கலாம்.